உணவு தான் மேடம் உயிரினுடைய அடிப்படையே. ஸோ உணவு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்னு சொன்னார் வள்ளுவர். அப்போது ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நோய் வரக்கூடாது. நோய் வரக்கூடாதுன்னா நல்ல உணவு சாப்பிடணும். ஸோ உணவு அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அதை தான் நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரி. இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரின்றது என்ன? நம்ம வீட்டில் வந்து சமைக்கிறோம். நமக்கு சமைக்கிறதுக்கு சில விஷயங்கள் தேவை ஏற்படுது. அதை நம்ம பேக்கெட்டாக வாங்கிக்கிறோம். அது நீங்கள் மசாலாவில் ஆரம்பித்து, மாவில் ஆரம்பித்து, எண்ணெயிலிருந்து சரிங்களா, ஏ டு இசட் பொருளை வந்து நம்ம கன்சியூமராக வாங்கிக்கிறோம். இதில் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் அரிசியாக நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது ப்ரைமரி ப்ராடக்ட்ஸாக ஆகிடுது. அதே அரிசியை நீங்கள் மாவாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது செகண்டரி ப்ராடக்ட் ஆகிடுது. அதே மாவை நீங்கள் இன்னும் வேல்யூ அடிஷனாக மாற்றி அதை வந்து நீங்கள் ஒரு தோசை மாவா, ஒரு இட்லி மாவா, ஒரு அடை மாவா அல்லது ஒரு முறுக்காவே பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா அது ட்ரெஷரி ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆகிடுது. இந்த 3 இதில் யாருக்கு எது பிடிக்குதோ அதில் எடுத்துக்கிறாங்க. சில ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களே செல் பண்ணுறாங்க, இல்லை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்ககிட்ட அதை வாங்கி ரீசெல் பண்ணுறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் வந்து வேல்யூ அடிஷன் பண்ணுறேன், நான் மதிப்பு கூட்டல் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து லார்ஜ் பிளேயர்ஸாக இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்மால் பிளேயர்ஸும் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு வேண்டிய இடங்கள் இருக்குது. இப்போ என்னென்னா மார்க்கெட்டில் லார்ஜ் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் மக்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம வந்து தொடர்ந்து நிறைய ப்ரெசர்வேட்டிவ் போட்ட உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கோமோ, அல்லது நம்மளோட உணவு வந்து கரெக்டான உணவு தானா, இது உண்மையான நிறம் தானா, இது வந்து உண்மையாக அந்த மாவு தானான்ற ஒரு சந்தேகம்லாம் வரும்பொழுது தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்மால் பிளேயர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறு குறு தொழில் செய்யக்கூடிய உணவு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து மாறி பொருட்களை வாங்கிட்டுருக்காங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரின்றது வந்து உலகம் இருக்கிற வரைக்கும் அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க மேடம், நீங்கள் அரைக்கணும், அது மாவு கல்லில் அரைக்கணும், அடுத்து மாவாக ஆச்சு, அப்புறம் நீங்கள் அதை கலக்கிக்கலான்னு வந்தது. இப்போ கலந்தே மாவு கிடைக்குது. இப்போ அடுத்த கட்டம் இன்னும் ஃபாஸ்ட்டாக எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மாவுக்கு சைட் டிஷ்ஷே கூட சேர்ந்து வந்துடுது. அது தொக்கா இருக்கட்டும், குழம்பா இருக்கட்டும்னு வந்துடுது. இன்னும் ஒரு படி மேலே போய் நீங்கள் உங்களுக்கே எல்லாமே தெரியும், பல ஆப்புகள் மூலமாக வீட்டுக்குள்ளே வந்துடுது. நீங்கள் ஆப்புக்குள் வந்தாலும் ஃபுட்டு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு வரும்போது ஃபுட் இண்டஸ்ட்ரி அடுத்த கட்டமாக வளர்ந்து போய் வீட்டுக்கே வந்து ஆரோக்கியமாக சமைச்சு கொடுக்குறோன்னு வந்துருச்சு.